ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தாவேக்க ஆட்சி அமைச்சதுலேருந்து நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்பது என்ன? கஜானா காலி, 10 லட்சம் கோடி கடன், நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும், இல்லை இங்கே வந்து நிர்வாகம் எதுவும் சரியில்லாமல் இருக்குது, ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்ட பின்பு தான் நாங்கள் ஆக்ஷனில் இறங்க போகிறோம், நாங்கள் இப்போ தானங்க வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே இப்படி கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய பதிலை பார்க்க முடியுது. மக்களில் கொஞ்சம் பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, உடனே அவங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏன் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்வதையும் பார்க்க முடியுது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? டைம் கொடுத்தாலும் கூட விஜய் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை நான் வந்து சும்மா சொல்லலை. விஜய் அறிவித்த அந்த வாக்குறுதிகளுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், அது தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயமா, விஜயால் கடன்களை எல்லாம் திருப்பி கட்ட முடியுமா, இல்லை கூடுதல் கடனை வாங்க போகிறாரா, பல்வேறு விஷயங்களை ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவே விஜயோடைய வாக்குறுதி இனிமேலாவது வரும் காலத்திலாவது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே விஜய் அவர்கள் அமைச்சரவைக்கு இலாக்காவை ஒதுக்காமலும் கூடுதல் அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணாமலுமே காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருந்துச்சு. ஆனால் இவருடைய இந்த காலதாமதத்தினால தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3000 கோப்புகள் கையெழுத்து ஆகணும், அமைச்சர் கையெழுத்து போட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு நெருக்கடி என்பது உருவானவுடன் தான் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி 9 அமைச்சர்களுக்கும் பொறுப்புகளை வந்து கொடுத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதுலேயும் இந்து சமய அறநிலைத்துறை +2 முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை காணா, போக்குவரத்துறை அமைச்சரை பொறுப்பை காணா, வேளாண் துறை அமைச்சர் பொறுப்பை காணா, பால்வளத்துறையை காணா, கூட்டுறவுத்துறையை காணா, வருவாய்த்துறைக்கு காணா, ஐடி துறைக்கு காணா, இப்படி எந்த முக்கியமான துறைக்கும் இன்னும் அமைச்சர்களுடைய லிஸ்ட் என்பது வரவே இல்லை. பேரங்கள் எல்லாம் முடிந்து வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் அமைச்சர்களை போட்டாலும் நிர்வாகத்தை துவங்கினாலும் இந்த வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த வாக்குறுதியை நிறைவேற்று என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தாலும் கூட நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி அப்படிப்பட்ட வாக்குறுதி. அதை ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகளிர் உரிமை தொகை. மே மாதம் 15ஆம் தேதி இவர் மகளிர் உரிமை தொகையை போட மாட்டேன், எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே ஒரு அறிவிப்பை பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டாலின் போடல, மக்கள் விரோதத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற பயத்தில் அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அதே 1000 ரூபா திட்டத்தை எல்லோருக்கும் வர வச்சுட்டாரு. ஆனாலும் கூட மக்கள் ஸ்டாலினே இதுக்கு முதலமைச்சராக இருந்தால் 2000 ரூபா வந்து கிடச்சிருக்குமே, இன்றைக்கி 2000 ரூபான்ற இடத்துல 1000 ரூபா தானே கிடைக்கிது, 8000 ரூபா கூப்பனும் இல்லாமல் போச்சே, இதுக்கு ஸ்டாலினே முதலமைச்சராக இருந்திருக்கலாமே அப்படின்ற பார்வை எல்லாம் பல்வேறு மீடியாக்களில் பேசினதை பார்க்க முடிஞ்சு. 1000 ரூபாயை வர வச்சுட்டாரு. அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு, மறுசீரமைப்பு பண்ணி நான் 2500 ரூபா கொண்டு வர போகிறேன், குறிப்பாக 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்க போகிறேன், 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை நான் வந்துட்டு முதியோர் உதவித்தொகையில் சேர்க்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் அதிகாரிகள் பேசுவதாக தகவல். சரி, இப்போ இந்த 2500 ரூபா பணத்தை 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ செலவாகும் தெரியுமா? நம்மளுடைய 2011 சென்சஸ் படி 47,100 கோடி ரூபா செலவாகும். இது 2011 சென்சஸ் படி தான். இதுவே இப்போ இருக்க சென்சஸ் எடுத்தோம்னா இன்னும் கூடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், நான் கம்மியாக தான் சொல்கிறேன். 50,000 கோடியை ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசால் செலவு செய்ய முடியுமா அப்படின்றதே $1 பில்லியன் கேள்வி. ஏன்னா விஜய் அவர்கள் தற்போது ஆட்சிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 திட்டங்கள், 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றதும் ஆண்டுக்கு 1000 கோடி தான் செலவுக்கு ஆகப்போகுது. அதே போல் அகவிலைப்படை உயர்வு அரசு ஊழியர்களுக்கு அப்படின்றதும் கூடுதலாக 1000 கோடி ரூபா தான் செலவாக போகுது. அப்படின்றப்போ வெறும் 1000-1500 கோடியில் மட்டும்தான் விஜய் அவர்கள் தற்போது புதிய திட்டத்தை அறிவிக்கிறாரே தவிர, இது போன்று 50,000 கோடி அளவுக்கெல்லாம் திட்டங்களை அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் கால அவகாசம் கேட்குறாருல, அந்த அவகாசம் கேட்டாலும் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. ஏன் அப்படின்றத ஃபுல்லாக ஒவ்வொரு வாக்குறுதியும் பார்த்து டோட்டல் போடும்போது நான் சொல்கிறேன். அடுத்து 6 சிலிண்டர் ஃப்ரீ. இந்த 6 சிலிண்டர் ஃப்ரீயை பொறுத்த வரைக்கும் 2011 சென்சஸ் படி 1.85 கோடி வீடு வந்து இருக்குது.
அவங்களுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா 9,990 கோடி ரூபாய் என்பது செலவாகுது. இது 2011 சென்சஸ் தான். இப்போ இருக்க சென்சஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக 12,000 கோடிக்கு மேலே போயிடும். இப்போ மறுபடியும் அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுக்க போவதாக சொல்கிறாங்க. அந்த போர் சூழல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா சிலிண்டர் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எட்டாக்கணியாக மாறும். அப்படின்றப்போ எங்கிருந்து விஜயால் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி வருது. அப்போ அதுவும் காலவாசம் கேட்டு கொடுத்தாலும் நிறைவேற்ற முடியாது அப்படின்றது தெரியுதா? ஏன்னா அதுவும் ஒரு 10,000 கோடி கிட்ட வந்துருச்சு. அடுத்து மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் அந்தந்த பெற்றோர்களுக்கும் கார்டியனுக்கும் வர வைப்போம் அப்படின்னு சொன்னார். இதற்காக பார்த்தீங்கன்னா 56.25 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 8,438 கோடி ரூபாய் என்பது ஆண்டுக்கு செலவாகும். அப்போ இதுவும் ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு செலவாகும் இந்த 15,000 ரூபாயை போடுவதற்கு. அடுத்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் போடுவேன் அப்படின்னாரு. இதற்காக மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 79.4 லட்சம் விவசாயிகள் இருக்கிறாங்க. அக்ரி சென்சஸ் 2015 to 16 படி, இதெல்லாம் லாஸ்ட் அடுத்த சென்சஸ். அப்போ 2026 எவ்வளோ ரூபான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ 79.4 லட்சம் விவசாயிகளுக்கு எவ்வளோ ஆகும் செலவு? 11,910 கோடி ரூபா ஆகும். இதுவும் 10,000 கோடியை விட்டு தாண்டுது. காலவசம் கொடுத்தாலும் இதையும் ஆண்டுக்கு இவர் எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி வருது. அடுத்து விவசாய கூலிகளுக்கு, விவசாயிகள் போக விவசாய கூலிகள் இருக்காங்கல்ல, வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்றாரு. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி விவசாய கூலிகள் 96 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு 9,600 கோடி ரூபா வேணும். இதுவும் 10,000 கோடி ரூபா கிட்ட வேணும். ஒரே நேரத்தில் விவசாயிகளுக்கும் 15,000 ரூபா கொடுக்கணும், 10,000 ரூபா விவசாய கூலிகளுக்கு கொடுக்கணும். ரெண்டும் சேர்த்தா 20,000 கோடிக்கு மேலே மட்டும் ஆண்டுக்கு வருவதை பார்க்க முடியுது. ஒரே நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றத பாருங்கள். அடுத்து மீனவர்களுக்கு ஆண்டுக்கு 27,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் மெரைன் ஃபிஷரிஸ் சென்சஸ் 2016 படி 2.02 லட்சம் குடும்பம் இருக்கிறாங்க. 2016 தான், 2026 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்றது தெரியாது. அப்போ 2.02 லட்சம் குடும்பம் இருக்குது அப்படின்னா இதற்கு 545 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்றது இதில் உள்ள பாயிண்ட்டு. மீனவர்களுக்கும் 500 கோடி ரூபா கிட்ட ஒதுக்கணும். அடுத்து இளைஞர்களுக்கு ஸ்டைஃபன் கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னு விஜய் சொன்னார். இது நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா, ஐடிஐ அதே போல் டிப்ளமோ இருந்தீங்கன்னா மாதம் 8,000 ரூபா நான் கொடுப்பேன், ஸ்டைஃபனோட இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. 5,400 கோடி ரூபாய் என்பது செலவாகும். அடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் 849 ரூபாலேருந்து 1,698 ரூபா டபுள் ஆக்குவேன் அப்படின்னாரு. இதற்கு 1.5 கோடி குடும்பத்துக்கு 1,274 கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவு என்பது ஆகும். வேலை இல்லா இளைஞர்களுக்கு மாதம் 1,000 ரூபா கொடுக்குறேன்றாரு. மொத்தம் 10 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு PLFS டேட்டா சொல்லுது. அப்போ இதற்கு மட்டும் 4,800 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு என்பது ஆகும் அப்படின்ற கணக்கீடு பண்ணுறாங்க. சரி, இப்போது நான் சொன்ன வாக்குறுதிகள் இருக்குல்ல, இது அத்தனை கூட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99,057 கோடி. இது 2011 சென்சஸ் 16 சென்சஸ் வச்சு 2026 எடுத்தோம்னா இன்னும் கூடுதலாகும். 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கிறோமே, 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு தவேகாவுடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தேவை. நம்ம தமிழ்நாடு அரசுடைய வருமானம் எவ்வளோ? நம்ம தமிழ்நாடு அரசுடைய வருமானம் என்பது 3,31,569 கோடி ரூபா. 2025 to 26 பட்ஜெட்டில் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வருமானம் என்பது எவ்வளோ? 3,31,000 கோடி. ஆனால் நமக்கு தாவேக்காவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ வேணும்? 1 லட்சம் கோடி வேணும். 35%, ஏறக்குறைய 1/3 பங்கு தாவேக்காவுடைய வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு மட்டும் தேவைப்படக்கூடிய பணம். இது நான் சொல்வது என்பது இந்த வாக்குறுதி மட்டும்தான். இதில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? அண்ணன் சீர்திட்டம், பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், அதே போல் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, அதே போல் பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், மகளிர் சுய உதவிக்குழுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபா வட்டி இல்லா கடன். இது போக அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக போலீஸோடைய வருமானத்தை 18,500 25,000 நான் மாற்றுவேன் அப்படின்னாரு. டீச்சர்ஸு, நர்சஸ்ஸு, ஸ்டாஃபு இவங்கெல்லாம் தங்களுடைய சர்வீஸில் 5 வருஷம் பூர்த்தி பண்ணிட்டாங்களாவே அவங்களுக்கு நிரந்தர வேலை அரசு வேலையாக மாற்றி தருவேன் அப்படின்னாரு. அதே போல் என்ன பண்ணார்? விவசாயிகள் கூட்டுறவுத்துறையில் கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி அப்படின்னாரு.
அதே போக நெல் கரும்புக்கு உறுதியான எம்எஸ்பி விலையை நிர்ணயம் பண்ணுவேன் அப்படின்றாரு. இது போக ஏஐ மினிஸ்ட்ரி, ஏஐ சிட்டி உருவாக்குவேன்னாரு. அதற்கு லேண்டு கொடுக்கணும், அதற்கு டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்போது இவர் அறிவித்த அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா 1.5 லட்சம் கோடியாவது வேணும் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது ஆண்டுக்கு. இப்போ நம்மளுடைய வருமானம் எவ்வளோ சொன்னேன், 3,36,000 கோடி. இதில் தான் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் என்பது போடணும். அது போக நாம் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி என்பது கட்டணும். அது போக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முதலீடுகளை வந்து நம்ம அதிகமாக பண்ணணும். அது போக இன்னும் பிற செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வாக்குறுதியை நம்மளுடைய வருமானத்தை பெருக்காமல் பண்ணவே முடியாது. விஜயுடைய வாக்குறுதி ஏதாவது ஒரு வாக்குறுதி வருமானத்தை பெருக்குது, அந்த வருமானத்தை பெருக்குவதன் மூலமாக நமக்கு இந்த பணம் என்பது எளிமையாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை. விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே செலவு தானே தவிர எதையும் வரவு வைக்கக்கூடிய வாக்குறுதியே இல்லை. இதில் இவர் சொன்னார்ல, மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், பட்ஜெட்டில் ஒதுக்கும் போது 30% ஸ்டாலின் டேக்ஸாக போகுது, அந்த 30% மக்களுக்கு திருப்பி கொடுத்தாலே போதும், இதெல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்றாரு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு, கஜானா காலியாக இருக்குது, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுன்றாரு. அப்போ இவர் சொன்ன எல்லாமே பொய், ஸ்டாலின் மீது சொன்ன அத்தனையும் பொய், அவதூறு தான் பரப்பியிருக்காரு அப்படின்றத இவரே சொல்கிறாரா? ஏன்னா இவர் சிஎம் ஆகி இனிமேல் தான் உள்ளே போய் பார்க்கணுன்றாரு. அப்புறம் எப்படி அப்போ 30% டேக்ஸ் போச்சுன்னாரு? அப்போ மக்களை எவ்வளவு பெரிய மடையர்கள் ஆக்கியிருக்கிறாங்க பாருங்கள். வாக்குறுதிகளை அள்ளி வீசி நமக்கு ஸ்டாலின் 2,000 ரூபா கொடுப்பாரு, விஜய் 2,500 கொடுப்பாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, நமக்கு தாலிக்கு தங்கம் கொடுப்பாரு, நம்மளுக்கு பட்டு புடவை கொடுப்பாரு, நமக்கு மகளிர் சுய உதவிகளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கடன் கொடுக்க போகிறாரு, நமக்கு வந்து பயிர்க்கடன் எல்லாமே தள்ளுபடியாக போகுது, நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு தங்க மோதிரம் வரப்போகுது, நம்ம பசங்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபா வரப்போகுது, விவசாயிகளுக்கு 15,000 ரூபா வரப்போகுது, விவசாயி கூலிகளுக்கு 10,000 வரப்போகுது, மீனவர்களுக்கு 27,000 ரூபா வரப்போகுது. இப்படி அனைத்து மக்களையும் எந்த செக்டாரும் விடாமல் ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுதா இல்லையா? இப்போ விஜயுடைய வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக கடன் என்பது கூடுதலாக வாங்கியே ஆகணும். இப்போ சொல்கிறாருல விஜய், 10 லட்சம் கோடி கடனாயிருச்சு, எனக்கு தாங்க முடியாத சுமையை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இன்னும் கூடுதலான தாங்க முடியாத சுமையை ஏற்றப் போகிறார். திமுகவோட வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பதற்கு 67,000 கோடி தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் தாவேக்காவுடைய வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி தேவை. அப்படின்றப்ப காலம் கொடுத்தாலும் இவர்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்போ இப்போ புரியுதா ஏன் கஜானா காலி, ஏன் 10 லட்சம் கோடி கடனை காமிக்கிறாங்க, ஏன் ஒயிட் பேப்பர் காமிக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இப்போ புரியுதா? இவர்களால் நிறைவேற்றவே முடியாது. அப்போ கடனை காரணம் காட்டி இப்போ பேசக்கூடிய விஜய் கூடிய சீக்கிரமே இந்த ஆண்டுக்குள்ளேயே கூடுதலாக 1 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறார். இவருடைய ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக 1 லட்சம் கோடி கடன் என்பது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் அப்படின்றது 17 லட்சம் கோடி கடனுக்கு போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. விஜய் அவர்களே, விளையாட்டுத்தனமாக இந்த தேர்தலை நீங்கள் அணுகுனீங்க. உங்களுடைய மாஃபியா கும்பலை வச்சு ஆன்லைனில் பல்வேறு நபர்களை ஏமாற்றி இருக்கலாம். ரீல்ஸில் வச்சு இன்று வரைக்கும் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகை மூடின 21 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்துட்டு டாஸ்மாக் விற்கக்கூடாது, இதெல்லாம் 2023 கொண்டு வந்துட்டாங்க. சிங்கப்பெண் திட்டம் படை உருவாக்கிட்டேன், 2025 காரில் பதியப்பட்ட அந்த கார் வந்து நிற்கிது. அதை பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அதை நிறைவேற்றிட்டார், அதுவும் காலியாகுது. சேருக்கு பின்னாடி ஒயிட்டு துணி இருந்ததை விஜய் அவர்கள் எடுத்துட்டாருன்றாங்க. இதற்கு முன்னாடி கலைஞர் இருக்கும் போதும் அது இல்லை, ஜெயலலிதா இருந்த போதும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதும் இல்லை. இவரே ஒயிட் சாலை போட்டுட்டு இவரே ஒயிட் சாலை எடுக்கிற மாதிரி பண்ணுறாரு. இதில் சாப்பிட்றாரு, மதிய உணவை தலைமைச் செயலுக்கு கொண்டு வந்தே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ படத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. போதை பொருளை ஒழிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஏப்ரல் மாதம் நடந்ததெல்லாம் இப்போ போட்டு வந்துட்டு போதைப் பொருளை ஒழிப்பதாக சொல்கிறாங்க. சிஎம் உடைய கான்வாய், பாதி கான்வாய் வந்து சிஎம்முக்கு, பாதி பொதுமக்களுக்கு, எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 கொண்டு வந்ததை இவர் புதுசாக கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாரு. இது போக பத்திரப்பதிவுத்துறையில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு சேர் போடணும், அட்லீஸ்ட் 2 சேராவது இருக்கணும், உட்கார வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025 உத்தரவு போட்டாங்க. ஆனால் இப்போது ஏதோ புதுசாக கொண்டு வந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்ற பேரில் இளைஞர்களுக்கு
வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை கிடைப்பதற்கு பயிற்சி என்பது ஸ்டாலின் ஆட்சியிலே நடந்துச்சு. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர மாதிரி பரப்புறாங்க. ஃபேக் நெரட்டிவ்ஸ், எங்க பார்த்தாலும் ஃபேக் நெரட்டிவ்ஸ், தாங்க முடியாத அளவுக்கு ஃபேக் நெரட்டிவ்ஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனுக்கு வந்து முதல் தலித் மினிஸ்டர் இவர் தான், வேற துறை இல்லாமல் விராட்டி ஆதி திராவிடர் நலத்துறை தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியா பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதையும் ஏற்கனவே பல்வேறு அமைச்சர்களை வந்துட்டு போட்டாங்க. சென்ற ஆட்சியில் கூட கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், அவர் ஒரு தலித்து தான். அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபேக் நெரட்டிவ். இப்படி ஃபேக் நெரட்டிவ் பண்ணி 5 ஆண்டை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் நினச்சாருன்னா அது நடக்காது ராஜா, வாய்ப்பு இல்லை. 1000 ரூபாய் போட்டதற்கே முகம் சுழிச்சிருக்கிறாங்க பெண்கள். அதுவும் இதற்கு பரவாயில்ல, அவருக்கு கால அவசரம் கேட்குறாரு, கொடுத்து பார்ப்போம், ஒரு 6 மாதம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் 2500 ரூபாயை போடலைன்னா கண்டிப்பாக எதிர்வினை மிக மோசமாக இருக்கும். பெண்கள் வெளிப்படையாக விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏமாத்திட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஆன்லைனை வச்சு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்திற்கு கட்டமைச்சிங்களோ அதே ஆன்லைன் உங்களை கழுவி ஊற்ற ஆரம்பிக்கும். அதனால தான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ரீல்ஸ் ஆட்சியை பண்ணாதீங்க, ரியல் ஆட்சிக்கு வாங்க. சோஃபா மாடலை தூக்கி போட்டுட்டு மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத, ரியாலிட்டியான பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றத பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய வேண்டுகோள். நன்றி.